திருச்சிற்றம்பலம். ஒரு முறை கைலாயத்திலே பார்வதி தேவிக்கு ஒரு ஐயம் மனதிலே ஏற்படுகிறது. அந்த ஐயத்தை சிவப்பரம்பொருள் இடத்திலேயே அம்பிகை கேட்கின்றார்கள். சுவாமி, கணவராகிய தாங்கள் உயர்ந்தவரா அல்லது எனது அண்ணனாகிய விளங்கக்கூடிய திருமால் உயர்ந்தவரா என்று வினவ, சிவப்பரம்பொருள் இக்கேள்விக்கான பதிலை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எனில் பூமியிலே புன்னை மரங்கள் அடர்ந்த காட்டிலே தவம் செய்து வருக என்று அருளுகிறார். அவ்வண்ணமே அம்பிகையும் கோமதி என்ற திருநாமத்தோடு பூமியிலே புன்னை மரங்கள் அடர்ந்த காட்டிலே தவம் செய்து வருகிறார்கள். ஆடி மாதம் பௌர்ணமி என்று சிவப்பரம்பொருள் கோமதி அம்மைக்கு காட்சி கொடுக்கின்றார்கள். வலது பாகம் முழுவதும் சிவப்பரம்பொருளும் இடது பாகம் முழுவதும் மகாவிஷ்ணுவும் ஒரு சேர சங்கர நாராயண வடிவத்தில் காட்சி கொடுக்கின்றார்கள். அவ்வடிவத்தை பார்த்தவுடன் அம்பிகைக்கு அண்ணனைப் போல தாமும் இடது பாகம் பெற வேண்டும் என்ற ஒரு அவா ஏற்படுகிறது. அதனால் அம்பிகை காஞ்சிபுரத்தில் தவம் செய்து அண்ணாமலையிலே இடது பாகம் பெறுகின்றார்கள். ஆகவே அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துக்கு முந்தைய வடிவமாக சங்கர நாராயண வடிவம் விளங்குகிறது என்ற ஒரு கூற்றை நம்முடைய அப்பர் பெருமான் தெளிவுபடுத்துகிறார். அறியலாது தேவி இல்லை என்று குறிப்பிடுகிறார். அரி என்று சொல்லப்படக்கூடிய திருமால் சிவப்பரம்பொருள் இடத்திலே இடது பாகத்தை பெறவில்லை என்றால் பார்வதி தேவி இடது பாகம் பெற்றிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி அறியலாது தேவி இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இதே கருத்தை பொய்கையாழ்வாரும் தன்னுடைய 4000 திவ்ய பிரபந்தத்தில் குறிப்பிடுகிறார். பொன் திகழும் மேனி புரிசடை புண்ணியனும் நின்று உலகம் தாய நெடுமாளும் என்றும் இருவர் அங்கத்தால் திருவரேனும் ஒருவன் அங்கத்து என்றும் உளன் என்று குறிப்பிடுகிறார். சிவப்பரம்பொருளுடைய ஒரு அங்கத்தில் திருமாலும் திருமாலுடைய ஒரு அங்கத்தில் சிவப்பரம்பொருளும் என்றும் நிலையாக நிற்கிறார்கள் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே சங்கர நாராயண வடிவம் தோன்றியது ஆடி மாதம் பௌர்ணமி. திருச்சிற்றம்பலம்.